30/9/2016. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே ஸ்ரீகிருஷ்ணரை மாதிரி இளவரசர் ஆகிறதுக்கான படிப்பை படிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த படிப்பை கற்பிப்பவர் சுயம் பகவானே, கடவுளே உங்களுக்கு இந்த படிப்பை கற்பித்து கொண்டிருக்கிறார். எதுக்காக? ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறதுக்காக. கேள்வி: பகவானுடைய மகா வாக்கியம்ங்கிற இந்த வார்த்தையை பாபா பயன்படுத்தும் பொழுது சில குழந்தைங்க கூட குழப்பம் அடைஞ்சிடுறாங்களாம். ஏன்னா பகவான் இங்க குப்தமா இருக்கிறார் இல்லையா? இந்த ஒருவேளை இந்த பிரம்மா தாதா தான் பகவானின் மகா வாக்கியம் சொல்லியிருப்பாரோன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்களாம். ஆனா நிராகார பகவான் பேசுறதுக்கு அவசியம் வாய் தேவைப்படுது இல்லையா? நான் எப்படி இவர்கிட்ட பிரவேசம் செஞ்சு உங்களுக்கு படிப்பை கற்பித்து கொண்டிருக்கிறேன்றது ஆச்சரியமான, அதே நேரத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால்தான் குழந்தைங்க என்ன பண்றாங்களாம், பிரம்ம பாபா தான் இதை சொல்றாரு, அவரு என்ன பகவான் சொல்றாரு, தன்னைத்தானே கடவுள் சொல்லிக்கிறாரான்னு நினைச்சுக்கிறாங்க. உள்ள பேசுறது தெரியாம அவருக்கு ஒரு வாய் தேவையாச்சு, அதனாலதான் இவர் உடலை எடுக்கிறாருன்றது அவங்களுக்கு புரியலையாம். எடுத்த உடனே சூப்பரா சொல்றாருல்ல. ஓம் சாந்தி. பகவானுடைய மகா வாக்கியம், பகவான் என்ன சொல்றாரு? பகவானின் மகா வாக்கியம்னு சொன்னது யாரு? யாரையுமே காண முடிவதில்லை. மனிதனை பகவான் சொல்ல முடியாது. பேசுபவர் தான் பகவானின் மகா வாக்கியம்னு சொல்லி இருப்பதாக சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நிராகார பகவான் தான் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க அமர்ந்திருப்பது யாரு? பகவான் எங்க இருக்கிறாரு? இது புது விஷயம் அல்லவா? அதனாலதான் மனிதர்கள் குழம்பிடுறாங்க. பாவம், அவங்க மேல தப்பு இல்லை. இதுவரைக்கும் இதை கேள்விப்பட்டது இல்லையே. கடவுள் பேசிட்டு இருக்காரா இந்த பூமியிலையா? ஆனா பகவானுடைய மகா வாக்கியம் கண்டிப்பா இருக்குது. நான் குழந்தைங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறேன். நரன்ல இருந்து நாராயணன், அதாவது கிருஷ்ணர், நாரியிலிருந்து லக்ஷ்மி, அதாவது ராதை ஆக்குறதுக்காக யோகா மற்றும் ஞானத்தை கற்பிக்கிறேன். இதை விட வேற என்ன வேணும்? உங்களை நான் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக, இளவரசர்களுக்கெல்லாம் இளவரசராக ஆக்குறேன். இளவரசன் இளவரசியும் கோயிலுக்கு போவாங்க இல்லையா? விகாரியான இளவரசர் விகாரமற்ற இளவரசராகி ஸ்ரீகிருஷ்ணரை வணங்குறாரு. ஆக நான் உங்களை இளவரசருக்கெல்லாம் இளவரசராக ஆக்குகிறேன். ஸ்ரீகிருஷ்ணரை போன்று சொர்க்கத்தின் இளவரசராக ஆகுங்கள். இந்த ஞானத்தை கற்பதன் மூலமாகத்தானே ஆவீங்க. டாக்டர் அல்லது வக்கீல் தனது மாணவர்களிடம் நான் உங்களை டாக்டராக, வக்கீலாக ஆக்குறேன்னு சொல்லுவார் தானே. ஆனா படிக்கிறதன் மூலமாகத்தான் ஆக முடியும். ராஜயோகம் கற்பிக்க கூடியவர் ஒரே ஒரு பகவான் தானே தவிர ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல அப்படின்னு நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. ராதை கிருஷ்ணர் தனித்தனியான ராஜ்யத்தின் குழந்தைங்க. அவங்களுக்குள்ள நிச்சயதார்த்தம் ஏற்படுகிறது. திருமணத்திற்கு பிறகு அவங்களுடைய பெயர் லக்ஷ்மி நாராயணனாக மாறுகிறது. அதனாலதான் லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தின் கீழே ராதை கிருஷ்ணரை காண்பித்திருக்கின்றனர். எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்கிறார் இல்லையா? சரி, இப்ப பாபா சொல்றாரு, இங்க கொடுக்கிற ஞானம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியுகத்தின் தூய்மையான ராஜாக்களை துவாபரயுகத்தின் அழுக்கான ராஜாக்கள் கோயில் கட்டி வணங்குறதுனால ராஜாவுக்கெல்லாம் ராஜான்றார். அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணரையும் வணங்குறாங்க இல்லையா? ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் உண்மையிலே இளவரசர் தான். அப்ப துவாபரயுகத்தின் இளவரசர்களும் கோயிலுக்கு போய் வணங்குறாங்கனால இளவரசர்களுக்கெல்லாம் இளவரசராக பாபா மாத்துறேன் உங்களை அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு டாக்டரோ வக்கீலோ தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் கூட படிச்சாதான் ஆக முடியும்.
அது மாதிரி இங்க கடவுள் வந்து நான் உங்களை ஆக்குறேன்னு சொல்றாரு. இருந்தாலும் நீங்க படிக்கிறதன் மூலமாக, அதை ஃபாலோ பண்றதன் மூலமாக தான் இந்த ராஜ்யத்தை அடையிறீங்க. மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணரும் ராதையும் ஒன்னா வளர்ந்தவங்க கிடையாது. இவங்க வேற ஒரு ராஜ்யத்துல ஸ்ரீகிருஷ்ணர் வளர்றாரு, வேற ஒரு ராஜ்யத்துல ராதை வளர்றாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு பின்பு தான் அவங்க ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பேரே வந்து லக்ஷ்மி நாராயணனாக மாறுது. ராதைக்கு லக்ஷ்மினும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நாராயணனும் பேர் வைக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஒருத்தர் தான். இந்த பிரம்மாவும் கூட நம்பர் 1 பக்தர்னு தந்தை நல்ல முறையில உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. பயங்கரமான தீவிர பக்தர். யாருக்கு? நாராயணனுக்கு நம்பர் 1 பக்தர்ன்றார். நாரதராவும் இவராதான் இருந்திருக்காரு இல்லையா? அப்ப கிருஷ்ண பக்தி என்றாலும் நாராயண பக்தி என்றாலும் விஷயம் ஒண்ணுதான். கிருஷ்ணர் தான் வளர்ந்து நாராயணனா ஆக்குறாரு. உங்களை நரன்ல இருந்து நாராயணனா ஆக்குறதுக்காக தான் இந்த ராஜயோகத்தை உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப உங்களுடைய 84 பிறவிகள் முடிஞ்சிடுச்சு. இப்ப இந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா கூட பறிச்சுட்டு இருக்குது. பிறகு எதிர்காலத்துல ஸ்ரீகிருஷ்ணராக ஆகுது. தந்தை சொல்ற, குழந்தைகளே, நீங்க இந்த ஞான சிதையில் அமர்ந்து தூய்மையாக ஆகுறீங்க. பிறகு காம சிதையில் அமர்ந்து கருப்பா ஆகிடுறீங்க. இது கம்சபுரி. நான் உங்களை கிருஷ்ணபுரிக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணரை தான் சர்வ குணங்கள் நிறைந்தவர், 16 கலைகளில் முழுமையானவர்னு பாடுறாங்க. அவரும் அப்படிதான் இருக்கிறார். மற்றபடி இங்க யாருக்கிட்டையும் சர்வ குணங்கள் கிடையாது. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அனைத்து குணங்கள் நிரம்பியவர்களாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா குழந்தைங்களை சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆக்குறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். யோக பலத்தின் மூலம்தான் நீங்க ஆக முடியும். புஜ பலம் என்பது இம்சைக்கான யுத்தம். அது வில் அம்பு எய்துவதாகும். பிறகு வாள் மூலம் சண்டையிட்டாங்க. இப்ப அணுகுண்டுகள்னால சண்டையிடுறாங்க. வீட்டுல இருந்தபடி எல்லோரும் இறந்து போற அளவுக்கு நாம அணுகுண்ட சக்தி வாய்ந்ததா தயாரிக்கிறோம்னு அவங்களே பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. பிறகு ராணுவம் என்ன செய்யும்? ராணுவத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட். கடைசியில பாப்பா சொல்றாரு, அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்கன்ட்டு. நாங்க அணுகுண்டுல எல்லாத்தையும் சாதிச்சுக்கோம். உங்களுக்கு எதுக்கு? எப்படி இப்ப கம்பெனில எல்லாம் நாங்க மிஷினை வச்சு பண்ணிக்கிறோம், நீ போன்னு துரத்துற மாதிரி அங்கேயும் துரத்திடுவாங்க. இப்ப ராணுவம் என்ன செய்யும்? தந்தை சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இது ஸ்கூலு. நான் உங்களை கிருஷ்ணர் மாதிரி இளவரசரை ஆக்குறதுக்கான ஞானத்தை கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். யார் சத்தியுகத்துடைய முதல் இளவரசராக இருந்தாரோ அவரே 84 பிறவி எடுத்து கலியுகத்துல யாசிப்பவரா ஆகிட்டாராம், பிச்சைக்காரனா ஆயிட்டாராம். சத்தியுகத்தின் முதல் இளவரசனை ஸ்ரீகிருஷ்ணரே. பாரதத்துலதான் அவருடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு மறுபிறப்பு எடுக்க வேண்டி இருக்கும் அல்லவா? ஸ்ரீகிருஷ்ணரை பகவான் சொல்றாங்கன்னா பிறகு பகவான் எப்படி பிறப்பு இறப்புல வர முடியும்? பகவான் நிராகாரமானவர், படைப்பவர் அவர் ஒரே ஒருவர் தான். மற்ற எல்லோருமே அவருடைய படைப்புகள் தான். அதனாலதான் நாம ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள்னு சொல்றாங்க. பிரம்மா குமாரிகள் நீங்கள் அனைவரும் தங்களுக்குள்ள சகோதரிகள்ன்றது தந்தை புரிய வைக்கிறாரு. பிறகு கெட்ட பார்வை எப்படி இருக்க முடியும்? எதிர்காலத்தின் ஆஸ்தியை நீங்க ஒரே ஒரு தந்தை கிட்ட அடையிறீங்க. ஒருவேளை நீங்க தூய்மை ஆகலன்னா சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் எப்படி போவீங்க? ஆமா, தூய்மை ஆகாம சாந்தி தாமத்துக்கே போக முடியாது. சரி, இப்ப நாராயணன் ஆகிறதுக்காக தான் இந்த இதை கத்து கொடுக்குறாரு. அப்ப அந்த ஸ்ரீகிருஷ்ணரா இருந்தவரே 84 பிறவை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார் மறுபடியும் ஞானத்தை எடுக்க, இல்லையா? அப்ப அந்த மாதிரி சர்வ குணங்கள் நிரம்பியவராக உங்களை நிர்விகாரியாக, சம்பூர்ண நிர்விகாரியா மாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இதை நீங்க எப்படி ஆக முடியும்னா யோக பலத்தின் மூலம். உங்களுடைய குணத்தையே மாத்துதுன்னா அது யோக பலத்தின் மூலமாகத்தான் முடியும்.
அதாவது அமைதிக்காக யோகா கத்துக்கிறோம் அப்படின்னு தான் உலகத்துல எல்லாருமே சொல்றாங்க. அது ஒரு தெய்வீக குணம். அது இல்லாம நிறைய தெய்வீக குணம் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா தெய்வீக குணங்களுமே இந்த ராஜயோகத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்குள்ள நிரம்பும். மற்றபடி நீங்க ஒன்றும் வில்லு அம்பு துப்பாக்கி அணுகுண்டு எடுத்துட்டு போய் போடுற சண்டை கிடையாது இங்க. இது யோக பலம். அவங்க புஜ பலத்தை காட்டுறாங்க. அதனால எல்லோருக்கும் நஷ்டம்தான். பாபா சொல்றாரு, அணுகுண்டை வச்சு போட்டா இப்ப இராணுவத்துக்கு என்ன வேலை இருக்குது? ஸோ எல்லாருமே ஏமாற்றம் தான் அடைவாங்க அங்க. இப்ப பாபா சொல்றாரு, இது ஸ்கூலு குழந்தை. அந்த ஸ்ரீகிருஷ்ணரே கடைசி பிறவில பிச்சைக்காரனாக ஆகிட்டாரு. அவர் உலகத்தின் ராஜ்யம் இருந்து பிச்சைக்காரன் ஆகிட்டாருன்னா என்ன அர்த்தம்? தீவிர பக்தினாலே பிச்சை தானே. இப்ப மறுபிறவி எடுத்து இருக்கிறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி பகவான் சொல்ல முடியும்? அப்படி அவர் பகவானா இருந்தா இப்ப எங்க அவரு? ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணருக்கு உடம்பு இருக்குது, இப்ப இருக்கணும் தானே. அப்ப பிறப்பு இறப்புல வர்றவர் எப்படி பகவானா இருக்க முடியும்? பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்ட சரீரமற்ற பகவான், நிராகாரமானவர் தான் பகவான் சொல்றோம். அவர் ஒருத்தர் தான் படைப்பவர். மற்றபடி பிரம்மா விஷ்ணு சங்கர் எல்லாமே அவருடைய படைப்புகள் தான். அப்ப நாம எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லோருக்கும் தந்தை அந்த சிவபாபான்னா நாம சகோதர சகோதரர்கள் ஆகிடுறோம். பிரம்மா குமார் குமாரிகள் எல்லாருமே சகோதர சகோதரிகள்னு தந்தை புரிய வைக்கிறாரு. இப்ப சகோதர சகோதரிகள் எப்படி தங்களுக்குள்ள இச்சையான கெட்ட விகார பார்வை பார்க்க முடியும்? இப்ப பாருங்க, இந்த ரகசியத்தையே பாபா இப்பதான் சொல்றாரு. ஏன் இப்ப சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடியே சொல்லி இருந்தா நாடகமே நடந்திருக்காது இல்லையா? அதுக்காக தான் அவர் கடைசி நேரத்துல இதெல்லாம் முடிகிற டைம்ல வந்து சொல்றாரு, நான் தான் உங்களுடைய அப்பா. சகோதர சகோதரிகளே தான் இவ்வளவு நாள் மறந்து பல விதமான உறவுகள்ல இருந்தீங்க. இப்ப உங்களுக்குள்ள சகோதர சகோதரி உறவு மட்டும்தான். எதிர்காலத்துடைய ஆஸ்தியை நீங்க ஒரு தந்தையிடம் அடையிறீங்க. ஒருவேளை நீங்க தூய்மை ஆகலன்னா சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு எப்படி போவீங்க? நாம தூய்மையை இழந்து எங்களை தூய்மை ஆக்குறதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, சரி தூய்மை ஆகணும் தானே கூப்பிட்டீங்க, என்ன நினைவு செய்யுங்கள். இப்ப தூய்மை ஆகுறதுக்காக தான் என்னை கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். தூய்மை ஆகிறதுக்கு நான் வழியை சொல்லிட்டேன். என்னது? உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன நினைவு செய்யுங்க. ஏன்னா இது உங்களுடைய கடைசி பிறவி. நீங்க தூய்மை ஆகித்தான் ஆகணும், வேற வழியும் கிடையாது. ஆகாம எங்கேயுமே போக முடியாது, ஆனா போய் தான் ஆகணும். இது உங்களுடைய கடைசி பிறவி. அனைத்து ஆத்மாக்களாகிய நீங்க திரும்பவும் வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல முடியும். அதனாலதான் வானப்பிரஸ்திகளாக இருக்கிறீங்க. இப்படி எந்த குருவும் வழி காமிக்க முடியாது இல்ல. இப்ப நாம உண்மையில என்னது? வானப்பிரஸ்திகள். இந்த உலக வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போதும்னு வந்துட்டோம். வேண்டாம்னு வந்துட்டோம். அது சின்ன வயசா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், நீங்க அனுபவிச்சுட்டீங்க. இந்த ஞானம் ஒரே ஒரு தந்தையிடம் மட்டும்தான் இருக்குது. அவர் தான் பதித்த பாவன் நிராகாரமானவர் ஆவார். என்னை நினைவு செய்யுங்க. நேரம் ரொம்ப கம்மியா இருக்குது. நான் இந்த சரீரத்தை கடனா எடுத்திருக்கிறேன். சரீரம் இல்லாம ஆத்மா எப்படி பேச முடியும்? இப்ப பாபா சொல்றாரு பாருங்க, நேரம் ரொம்ப கம்மியா இருக்குது குழந்தை, ஆனா உங்களுடைய லட்சியம் ரொம்ப உயர்ந்ததா இருக்குது. அதனால ஒரு வினாடியை கூட வீணாக்காம நினைவு செஞ்சுட்டே இருங்க. இந்த சரீரத்தை கடனாக பெற்று உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன். காரணம், சரீரம் இல்லாம ஆத்மா எப்படி பேசும்? நானும் ஆத்மா தானே. பகவானுடைய மகா வாக்கியம், நான் வயோதிக சாதாரண சரீரத்துல பிரவேசம் செஞ்சு குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். மற்றபடி நான் கர்ப்பத்தில் எல்லாம் வருவது கிடையாது. கர்ப்பத்துல வந்தாலே அவங்க பிறப்பிறப்புல வர வேண்டி இருக்கும். நான் ஒரே ஒரு முறை தான் வருகிறேன். கர்ப்பத்துல பிறந்துட்டாலே அவங்க பிறப்பிறப்பு தான். அப்ப எல்லாருமே கர்ப்பத்துல தான் வராங்க பாபாவை தவிர. கர்ப்பத்துல வராத ஒருத்தர் பாபா மட்டும்தான் இந்த உலகத்திலே, எந்த ஜீவராசிலுமே இல்லையா? எனக்கு
ஆனா கர்ப்பத்துலதான் வரலையே தவிர எனக்கும் இயற்கையின் ஆதாரம் அவசியம் தேவைப்படுது. இந்த ஞானத்தை சொல்றதுக்கு ஒரு வாய் தேவைப்படுது. அதனால இந்த பிரம்மா பாபா உடல்ல அமர்ந்து கொண்டு உங்களுக்கு கற்பிக்கிறேன். இவர் முதல்ல தனது வைர வியாபாரம் தான் செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு எந்த குருவும் இந்த ஞானத்தை கத்துக் கொடுக்கல. திடீர்னு தந்தை பிரவேசமாகிட்டாரு. செய்பவர் செய்விப்பவராக பாபா இருக்கிற காரணத்தினால இவர் மூலமாக காரியங்களை செய்வித்து கொண்டிருக்கின்றார். இவரும் கற்றுக்கொண்டிருக்கின்றார். இதுதான் பெரிய விஷயம். பாருங்க, அசைறது என்னமோ பிரம்ம பாபா வாய்ஸ் தான், பிரம்ம பாபா வாய் தான், கேட்கறது பிரம்ம பாபா வாய்ஸ் தான். ஆனா பண்ணிட்டு இருக்கிறது யாரு? சிவபாபா. எவ்வளவு பெரிய விஷயம். இங்க சுத்தி நடக்கிறது எல்லாமே நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். செய்பவர் செய்வார். நம்ம கிட்ட ஒருத்தங்க சண்டைக்கு வந்தா கூட அது அவங்க நினைக்க கூடாது. பாபா குழந்தை பக்குவம் ஆயிட்டியான்னு கேக்குறாரு. நான் ஆயிட்டேன் பாபா, அன்பா. அப்ப அவங்கள பாபான்னு நினைச்சு பேசினா நம்மளுடைய குணம் மாறிடும் இல்லையா? இவர் கூட கற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்களும் கூடவே கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம்தான் பாபா சொல்றாரு. ஆனா முதல்ல கேட்கறது யாரு? நான் தான், பிரம்மா தான். குழந்தைகளாகிய உங்களை கற்பிக்க வருகிறேன். ஆனா இவருடைய ஆத்மா கூட படித்து கொண்டிருக்கிறது. குழந்தைங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்க வந்திருக்கிறேன். இப்படி ஒருபோதும் யாருமே கற்பிப்பது கிடையாது. பாருங்க, குழந்தைங்களுக்கு ராஜயோகம் கத்துக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார் பாபா வேற ஒரு உடலுக்குள்ள. இந்த மாதிரி யாராவது கத்துக் கொடுக்குறாங்களா? இது தூய்மை ஆகிறதுக்கான விஷயம். இந்த சங்கம யுகமே புருஷோத்தமர் ஆகிறதுக்கான யுகம் இல்லையா? ஒரு வினாடி வேஸ்ட் பண்ணா கூட முடியாது இல்லையா? அப்ப எல்லாருக்கும் சமமா வாய்ப்பு கொடுக்குறேன்றாரு. அப்ப ஒரு வினாடி வீணாக்காதவங்க சீக்கிரமா பாவத்தை வச்சுட்டு அதிக பதவி அடைவாங்க. வீணாக்குறதுல தான் அந்த வித்தியாசம் ஏற்படுறது. புருஷோத்தமனாக ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார் இல்லையா? சுயம்வரத்துக்கு பின் அவரது கலையின் சிறிது குறைந்து விடுகிறது. அதனாலதான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அதிக மகிமை இருக்கிறது. பேரு ஸ்ரீகிருஷ்ணபுரி, இது கம்சபுரி. மற்றபடி கிருஷ்ணர் மற்றும் கம்சன் பற்றி கதை உருவாக்கிட்டாங்க. இதுல எவ்வளவு பெரிய ரகசியம் பார்த்தீங்களா? சுயம்வரத்துக்கு பின் அவருடைய கலையை குறைஞ்சிடுதுன்ற இல்லையா? பிறந்த அடுத்த நாளே குறையுதுன்னு சொல்றாரு. இன்னொன்னு திருமணத்துக்கு பின் குறையுது. அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. ஏன் குறையுது? அது தூய்மையாதான் இருக்கிறாங்க, இருந்தாலும் குறையுது இல்லையா? அதுதான் குறைஞ்சே ஆகும். அதனாலதான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அதிக மகிமை இருக்குது. பேரே ஸ்ரீகிருஷ்ணபுரி, இது கம்சபுரின்னு சொல்லப்படுது. மற்றபடி கிருஷ்ணர் மற்றும் கம்சன் பற்றி கதை உருவாக்கிட்டாங்க. மற்றபடி அங்க கம்சனும் கிருஷ்ணனும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. இதுதான் கம்சபுரி. ராவணனுக்கு இன்னொரு பேர் தான் கம்சன் இல்லையா? இங்கதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா அப்படி கதை எழுதிட்டாங்க. துவாபரயுக கலியுகம் தான் கம்சபுரி, சத்தியுகம் தான் கிருஷ்ணபுரி. பரிபக்குவ நிலை ஏற்பட்டதும் தானாகவே பக்தி விடுபட்டு விடும்னு குழந்தைங்களுக்கு புரியுது. இப்ப பக்தி செய்யாதீங்கன்னு நீங்க ஒருபோதும் யாருக்குமே சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். அதுதான் உங்க வேலை. தந்தை உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்தின் இளவரசர்களாக ஆக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. கிருஷ்ணரும் சொர்க்கத்துக்கு எஜமானராக இருந்தாரு. ஆனா இப்ப அவரு எஜமானரா கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணர் சொர்க்கமே எங்க இருக்குது இல்லையா? அவரும் ராஜயோகத்தின் மூலம் மீண்டும் ஆகி கொண்டிருக்கிறார். நீங்களும் முயற்சி செஞ்சு தந்தையை நினைவு செய்யணும். அப்ப பாருங்க, பிரம்ம பாபா தீவிரமான பக்தர். சிவபாபா உள்ள என்ட்ரை காட்சி காட்டின உடனே புரிஞ்சுக்கிட்டு பக்தி செய்யாதன்னெலாம் சொல்ல, நீ தான் அதுனாலும் அவருக்கு தோணுது, நான் தான் அதுனா நான் எதுக்கு போய் கும்பிடணும்? இதுதான் பெரிய விஷயம். அப்ப எப்படி போய் கும்பிடணும்? அவங்க புரிஞ்சுக்கிறது அவங்களுடைய அதிர்ஷ்டம் தானா? அது இதை கேட்டுட்டும் போய் கும்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் தான் அதுன்னு அவங்களுக்கு நிச்சய புத்தி வரலன்னு அர்த்தம் இல்லையா?
நீங்கள் ஞானத்தை கொடுங்க, பக்தி விடுங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஒருவேளை அதிர்ஷ்டம் இல்லாமல் திரும்பி போனாங்கன்னா அவங்களுக்கு அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அவருமே அந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மாவே இந்த ராஜயோகத்தின் மூலம்தான் மீண்டும் அப்படி ஸ்ரீகிருஷ்ணராக ஆகி கொண்டிருக்கிறார். நீங்களும் முயற்சி செஞ்சு தந்தையை நினைவு செய்யணும். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் இறை தந்தையாவார். அவர் புது உலகத்தை படைக்கிறாரு. எப்ப கலியுகம் முடிவடையுதோ அப்பொழுதுதான் அவர் ஸ்தாபனை செய்வார். சத்யுகம் திரேதாவிலெல்லாம் அவர் வர்றது கிடையாது. நான் கல்பமாக கல்பத்தின் சங்கமத்துல தான் வரேன், யுகத்தின் சங்கமத்துல வரல. ஒவ்வொரு யுகத்துக்கும் இடையில சங்கமிக்குமே, அங்க வரல. அவங்க கல்பம் என்ற வார்த்தையை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக யுகத்துக்கு யுகம் அப்படின்னு எழுதிட்டாங்க. 4 யுகங்கள் இருக்குது. அப்ப பாருங்க, இறைவன் வந்துட்டா அந்த உலகமே அப்படி திருப்பி போட்ட மாதிரி ஆயிடணும், நல்ல உலகமாயிடணும். ஒவ்வொரு யுகத்துக்கு அப்புறம் உலகம் என்ன மேல் நோக்கிய போகுது, இன்னும் அப்ப கடவுள் வந்தே இன்னும் கீழே போகுதுன்னு ஆயிடுது இல்லையா? அவ்வளவுதான். 4 யுகங்கள் இருக்குது. 5வது யுகம் தான் இந்த சங்கம யுகம். நல்லது. பிறகு 5 அப்ப ஒவ்வொரு யுகத்துக்கும் வர மாதிரி ஆயிடுச்சுன்னா இறைவனுக்கு 5 அவதாரங்கள்னு சொல்லணுமே. 5 தானே சொல்லியிருக்கணும். அப்படியே யுகம் யுகம்னு சொன்னா கூட. ஆனா இவங்க பாருங்க, ஆம மீன் பரசுராம அவதாரம் அப்படி இப்படின்னு எத்தனை அவதாரங்கள் இல்லையா? அப்படி எப்படி இருக்க முடியும்? இது எல்லாமே சாஸ்திரங்களின் விஷயம். இப்ப நம்ம சூப்பர் பாயிண்ட் கொடுத்துருக்கிறாரு. 10 அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்தாருன்றீங்களே, யுக யுகமா தான் வருவாருன்றீங்க. அப்ப 4 யுகம் தானே இருக்கு. அப்ப 4 அவதாரம் தானே வந்திருக்கணும். அப்ப அதுல அவங்கள அடிச்சுட்டா அப்ப இதுல ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியெல்லாம் வரல, கல்பத்தின் ஒரு தடவை தான் வர்றாரு. அதான் இதெல்லாம் சாஸ்திரங்களுடைய விஷயம், உண்மை கிடையாது. சாஸ்திரம் எங்க உண்மை? தர்மத்தின் பெயர் மற்றும் பாரதத்தின் பெயரையும் மாத்திட்டாங்க. தர்மத்தின் பெயர் என்னன்னு மாத்திட்டாங்க? இந்து. பாரதத்தின் பேர் என்னன்னு மாத்திட்டாங்க? இந்துஸ்தான் சொல்லிட்டாங்க. பாரதம் என்ற பேரை ஏன் மாத்தணும்? அதர்மம் எப்பொழுதெல்லாம் பாரதம் டேஷ் போட்டு பாரதம் கொடுத்திருக்காங்க, அதிலும் பாரதம் என்ற வார்த்தை வருகிறது. நீங்கள் ஒரே ஒரு பிறப்பு தான் பக்தி செய்தீர்கள்னு கிடையாது. துவாபர யுகத்துல இருந்து செஞ்சீங்க. பக்தியும் முதல்ல கலப்படமற்று இருந்து சிவனின் பக்தி மட்டுமே செஞ்சீங்க. எந்த சிவபாபா இந்த பாரதத்தையே சொர்க்கம் ஆக்குனாரோ அவரே மீண்டும் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக உங்களை மாத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆக தூய்மையற்ற சரீரத்துல உட்கார்ந்து நான் வருவதே தூய்மையற்ற சரீரத்துல, தூய்மை இல்லாத உலகத்துல தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்குறதுக்காக வரேன்னு சொல்றார். தூய்மையற்ற சரீரத்துல உட்காந்து சொல்றாராம் இவ்வளோத்தையும். அதனாலதான் பக்தி மார்க்கத்துல எனக்கு மிகப்பெரிய கோயில் கட்டுறீங்க. எவ்வளவு தெளிவான விஷயம். இவரிடத்தில் பாபா பிரவேசமானார். பிறகு கீதை படிப்பதையே விட்டுட்டார், பக்தியும் விட்டுட்டாரு. இதெல்லாம் பாபா விட சொல்லல, தானாக விடுபட்டு விட்டது. பக்தி செய்யாதீங்கன்னு யாருமே உங்களை சொல்லல. சூப்பரா சொல்றாருல, பண்ணு பண்ணு நீ பாட்டுக்கு பண்ணு. ஆனா அதுல ரகசியம் இருக்கு. நேத்து கூட சொன்னாரு, நீங்க வெள்ளை ட்ரெஸ் போடணும்லாம் சொல்லல, ஆனா வெள்ளை ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்ற இல்லையா? அப்படிதான் சொல்றாரு. நல்லா இருக்குதுன்ற. அதே மாதிரி பக்தி செய்யாதீங்கன்னு சொல்லல, தானா விடுபட்டுடான்ற. அப்ப தானா விடுபட்டுன்றத புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு பாபாவை பக்தி செய்ய வேண்டாம்னு சொன்னாரு, செய்யலான்னாருன்னு புரிச்சுக்கிட்டா அதுதான் பாபா. எப்படி இல்லையா, யார் மனசையும் புண்படுத்தாம இப்ப குழந்தைக்கு புரியுதா புரியலையா அப்படி யோசிக்கிறேன். சரி, இப்ப பாபா சொல்றாரு, பாரதத்துடைய பேரை ஏன் மாத்தணும்? பாரதம் பாபா வைக்கிற பேரு, அதை நீங்க இந்துஸ்தான் மாத்துறீங்க.
ராஜா ராணி ஆட்சி பாபா உருவாக்குறாரு. அதை நீங்க மக்கள் ஆட்சின்னு மாத்துறீங்கன்னா தர்மம் என்ன ஆயிடுச்சு, அதர்மம் ஆயிடுச்சு. அப்பதான் நான் வரேன். பாருங்க எவ்வளவு சூப்பரான விஷயம் பாருங்க. கடைசின்னு ஒரு வருஷம் பாபா வர்றாரு. கடைசின்னு ஒரு வருஷம் தான் ராஜா ராணி ஆட்சி இல்லாம போச்சு இல்லையா? இப்பதானே மக்கள் ஆட்சி வந்திருக்குது. காந்திக்கு முன்னாடிலாம் ராஜாராணி ஆட்சி இருந்துச்சுல்ல. அப்ப பாருங்க, அப்ப இறைவனுடைய ஆட்சியே எங்களுக்கு வேண்டான்னு இவங்க அதுலயும் குற்றம் கண்டுபிடிக்கும் பொழுதுதான், ரொம்ப கீழான நிலைக்கு வரும் பொழுதுதான் வராரு. எங்க வராரு? பாரதத்துல வராரு. ஏன்னா பாரதத்துலதான் இந்த அநியாயம் நடக்குது. இறைவன் உருவாக்குனதையே தப்புன்னு சொல்ற இந்த அநியாயம்லாம் இங்கதான் நடக்குது. நீங்க பக்தி செஞ்சீங்க துவாபர யுகத்துல இருந்து ஒரு சிவபாபாவுக்கு பண்ணுங்க, அவ்வளோ அற்புதமான பக்தி. அப்ப அந்த பக்தி கூட நல்லா இருந்துச்சுன்றார் இல்லையா? ஒரு சிவனை மட்டுமே கும்பிட்டுருந்தா அது நல்லா தானே இருக்கும் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அப்ப பாருங்க இந்த நாடகத்துல நீங்க செய்யற எல்லாத்துக்கும் பலன் கண்டிப்பா உண்டு, கெட்டதுக்கும் கெட்டதுக்கும். பாபா பலனை அனுபவிக்கல தான், ஏன்னா அவர் உடல் எடுக்கல, அதனால அனுபவிக்கல. ஆனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியத்துக்கு பக்தியில தீவிரமா அவருடைய மகிமை பாடுறாங்க, அது இருக்குது. ஆனா அவர் அனுபவிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி அந்த மகிமை இருக்குது இல்லையா? அதுதான் இந்த நாடகத்துடைய ரகசியம். நான் இவ்வளவு செஞ்சேனே, எனக்கு ஏன் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்கன்ற கேள்விக்கே இடம் இல்லை. நாடகம் அப்படி விடாது. நாடகத்தின் மேல நிச்சயம் நீங்க செய்யற நல்லதுக்கு ரிட்டர்ன் கண்டிப்பா வந்தாகணும். இப்ப சேர்த்து வைக்கிற யுகம். இப்ப எதுக்கு அந்த பலன்றது செலவு பண்றது, அது இப்ப நமக்கு வேண்டாம். அதான் கடமையை செய்யுங்க, எதிர்பார்க்க பாபா சொல்றது செய்யுங்க, அவ்வளவுதான். பக்தி செய்யாதீங்கன்னு உங்களை யாருமே சொல்லலப்பா. அப்ப யாரும் அங்க உட்கார்ந்துன்னு இருக்கிற ஆத்மா பக்தி செய்யலாமா செய்யக்கூடாதான்னு உட்கார்ந்துட்டு இருக்குது. அதான் பாபா சொல்றாரு. ஆனா கரெக்டா உண்மையும் சொல்லிடுறாரு, தானா வீடுபட்டுடும், மற்றபடி உங்களை யாரும் சொல்லலைன்றாரு. மீண்டும் உங்களை கிருஷ்ணபுரிக்கு எஜமானர்களாக ஆக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. கிருஷ்ணருடைய ராஜ்யம் 8 தலைமுறை நடைபெறுகிறது. சத்தியுகத்தின் இளவரசன்னு முதல்ல சொல்லப்படுவார். இது சூப்பர் பாயிண்ட் இல்ல? பாபா சொல்றாரு, லட்சக்கணக்கான வருஷம் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்திருந்தா எத்தனை ராஜாராணி இருந்திருப்பாங்க? யாருடைய பேரும் இல்லையே ஃபேமஸா. அப்படி இருந்திருந்தா இருக்கணும்ல, எங்க இருக்குது? அஷ்டலட்சுமின்றாங்க, 8 லட்சுமினா அப்ப 8 நாராயணன் தானே, அப்ப 8 பிறகு தானே வந்திருக்கான். எவ்வளவு சூப்பர் பாயிண்ட் இல்லையா? இப்ப 8 தலைமுறை அவங்க ஆள்றாங்க. சத்யுகத்தின் இளவரசர் என்று முதல்ல அவங்க சொல்லப்படுவாங்க. பிறகு சத்யுகத்தின் அரசராக அவங்க ஆகுறாங்க. 8 பிறவிகளுக்கு இது நடைபெறுகிறது. அந்த நேரத்துல வேற எந்த ராஜ்யமும் இருக்காது. குழந்தைகளாகிய நீங்க கூட சத்யுகத்தின் இளவரசராக ஆகுங்கன்ட்டு இப்ப தந்தை சொல்றாரு. அவர் ஞாயிற்றுக்கிழமை வானிலை சொன்னார், எனக்கு எல்லாருமே சத்யுகத்தின் இளவரசர் ஆகணும்னு தான் ஆசை, ஆனா நீங்க ஆக மாட்டீங்க. ஏன்? சந்தேக புத்தி வந்துடும், நம்மளால ஆக முடியுமா அப்படின்ட்டு. அப்ப பாப்பா சொல்றாரு, பக்தியில எந்த சுகமும் கிடையாது. என்ன சுகம்? நிஜமாலே தான். கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சரி, எல்லாரும் போறாங்களே, அதுனா எதுவும் இல்லாமலா இருக்கும். போகலாம், போய் திருத்தணி முருகன் என் ஃப்ரெண்டு கூட போனேன், என்னமா பண்ணாங்க, இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க, என்ன இருக்குது இதுல தான் தோணுது இல்லையா? ஆனா நம்மளே பண்ணியிருப்போம் பல பிறவியா. அதான் பாபா சார், பக்தியில எந்த சுகமும் கிடையாது. ஞானத்தினாலதான் நீங்க சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகுறீங்க. ஒருவரது தந்தை இறந்து விட்டால் அவங்க கிட்ட போய் என்ன கேட்பாங்க? உங்க தந்தை எங்க போயிட்டாருன்னு கேளுங்க. நம்மள கேட்க சொல்றாருப்பா. சொர்க்கவாசி ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டும் போயிட்டதான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இங்கேயே சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா மட்டும்தான் போகுது. இதுக்கு முன்னாடி நரகத்துல அந்த ஆத்மா இருந்துச்சுன்னு அதோடைய அர்த்தம் சொர்க்கவாசி ஆயிட்டாருன்னா. ஆத்மா சரீரத்தை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போகுதுன்னா பிறகு அதுல அழறதுக்கான அவசியம் என்ன இருக்குது? இங்க சொர்க்கம் இருக்குதா என்ன? ஆனா புரிஞ்சுக்கிறது கிடையாது. அனைத்தும் ஈஸ்வரனின் கட்டளைன்னு சொல்லிடுறாங்க.
சுகமோ துக்கமோ எல்லாத்தையும் ஈஸ்வரன் தான் கொடுக்கிறாரு. எல்லாமே ஈஸ்வரனுடைய ரூபங்கள்னு சொல்லிடுறாங்க. ஆனா நான் போய் என் குழந்தைங்களுக்கு துக்கம் கொடுப்பேனா? தந்தையிடம் குழந்தைங்க ஒருபோதும் துக்கத்தை கேட்பாங்களா என்ன? கேட்கறத கொடுக்கிறவர் தான் இறை தந்தை. குழந்தைங்க என்ன எனக்கு துக்கத்தை கொடுனா கேட்டாங்க? தந்தை குழந்தைங்களை தகுதியுடையவர்களாக ஆக்கி சொத்துக்களை கொடுத்துட்டு போயிடுறாரு. மற்றபடி அவங்க அவங்களுடைய கர்மத்தின்படி தான் துக்கத்தை அடையிறாங்க. குழந்தை வேணும் இந்த மாதிரி எதையும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு தந்தை சொல்றாரு. எனக்கு அதான் வேலை. அது கலியுகத்துல குழந்தை வேணும்னு கேட்டா துக்கம் வேணும்னு கேட்கறது அர்த்தம் இல்லையா? அங்க வந்தா பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்தா கல்யாணம் நடக்குமா? எங்க அண்ணனுக்கு கல்யாணமே ஆகலன்னு கேட்டாங்களா ஒரு மாதாஜிக்கு. இந்த மாதிரி சொத்துக்கள் அனைத்தும் அழியக்கூடியவைகள். பிறகு உங்களுடைய குழந்தைங்களுக்கு மட்டும் என்ன கிடைக்க போகுது? உங்களுடைய சொத்துக்களுக்கு குழந்தைங்க எஜமானர்களாக ஆகிற அளவுக்கெல்லாம் இங்க நேரமே கிடையாது. குழந்தை வளர்ந்த பிறகுதான் எஜமானராக ஆகும் இல்லையா? உங்க சொத்தை அனுபவிக்கிறது தானே குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அப்புறம் எதுவும் இருக்காது. ஆனா அந்த அளவுக்குலாம் நேரம் கிடையாது. விநாசம் எதிரில இருக்குது. கலியுகம் இன்னும் 40,000 வருஷம் இருக்கும்னு மனிதர்கள் சொல்றாங்க. இந்த குமாரிகள் தான்ப்பா விநாசம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. புலி வருது கடைசியில வந்து கொன்று சென்று விட்டது என்று கதை இருக்குது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா காலன் வருவார்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மகா காலன் வந்து விட்டார்னு நீங்க சொல்றீங்க. காலனுக்கெல்லாம் மகா காலன் சிவபாபா வந்திருக்கிறாரு. அவர் அனைத்து ஆத்மாக்களையும் திரும்பி அழைச்சிட்டு போவாரு. ஆக சரீரத்தை அவசியம் விட வேண்டி இருக்கும். அதனாலதான் அப்ப நம்ம இந்த தலைப்புலயே நோட்டீஸ் அடிக்கலாம். மகாகாலன் ஏன் சிவனை சொல்றாங்க? அவரை தான் சொல்றாங்க மகாகாலன் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அப்ப எல்லா ஆத்மாக்களையும் அவர் அழிச்சிட்டு போறாருன்னா சரீரத்தை அவசியம் இங்க விட வேண்டி இருக்கும் தானே. அதனாலதான் யோகா மூலமாக தூய்மை ஆகுங்க இந்த உடம்புல இருந்துகிட்டே அப்படின்னு பாபா சொல்றாரு. உடம்பை விட்டுட்டு போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது, யோகா கூட பண்ண முடியாது. ஆத்மாக்களை தூய்மையாக்கி பிறகு திரும்பி அழைச்சிட்டு போவாரு. தூய்மையா ஆகலன்னா கடைசியில அதிக தண்டனை அடைய வேண்டி இருக்கும். மேலும் உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. 2 பக்கமும் நஷ்டமாயிடும். உதையும் பதவியும் புடுங்கியாச்சு. பதவி புடுங்கிட்டு உத வேற இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணர் நம்பர் 1 நேர்மையுடன் தேர்ச்சி பெற்றவர். அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. 21 பிறவிகளுக்கு ராஜ்யத்தை அடைகிறாரு. எவ்வளவு ஈஸியா புரிய வைக்கிறாரு. புத்தியில அமரவும் செய்து பாபா சொல்றதெல்லாம் பிறகு மறைஞ்சிடுது. யாரையும் பக்தியிலிருந்து விடுவிக்க கூடாது. பக்தர்களுக்கு பக்தியின் பலன் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறாரு. நான் முந்தைய கல்பத்தை மாதிரியே அதே சாதாரண சரீரத்துல வந்திருக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, பாபா சொல்றாரு, அதான் அப்பா இறந்துட்டா அவர்கிட்ட போய் கேளுங்க, எங்க போயிட்டாரு உங்க அப்பா? சொர்க்கத்துக்கு போயிட்டார். சொர்க்கத்துக்கு போனவருக்கு நினைச்சு ஏன்ப்பா அழுவுற? அதான் கிறிஸ்தவ மதத்துல முஸ்லிம் மதத்துல அழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு, சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்ட்டு. சரி, இப்ப பாபா சொல்றாரு, சுகத்தையும் துக்கத்தையும் கடவுள் எப்படி கொடுப்பாரு? குழந்தைங்களுக்கு எப்படி நான் துக்கத்தை கொடுப்பேன்? குழந்தைங்க என்ன துக்கத்தைய கேட்கறாங்க? ஆனா நீங்க என்கிட்ட சொத்து கொடு, இதை கொடு, அதை கொடுனா துக்கத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம். அழியக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு வேணும்னு பாபாட்ட கேட்கறீங்கன்னா உங்களுக்கு ஞானமே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டு தானே இல்லையா? அழியக்கூடியதை எதுக்கு கேட்குறீங்க? அப்ப பாபா சொல்றாரு, உங்களுக்கு நிறைய சொத்து இருக்க, குழந்தை அனுபவிக்கணும்னு நினைச்சா சொத்து இருக்கலாம், ஆனா நேரம் இல்லை உன் குழந்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லையா? சொல்றதுக்கு கடவுள் மகாகாலன் வந்து இருக்கிறாரு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்களா, இன்னும் 40,000 வருஷம் இருக்குதுப்பா கலியுகம், பிரம்மகுமாரிகள் தான் இன்னும் உலகம் அழிப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றார், கதை இருக்குதுல்ல, புலி வருதுன்னு. கடைசியில என்ன ஆயிடுச்சு?
கொன்னுட்டு போயிடுச்சு நிஜமாலேன்ட்டு. அது இப்பதான் நடந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா மகாகாலன் வந்துட்டாருன்றத மட்டும் அவங்க புரிஞ்சுக்கல. ஆனா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, மகாகாலன்னு ஏன் அவர் சொல்றாங்க? அவர் வந்தோடனே எல்லாம் ஆத்மாக்கள் எல்லாம் விட்டுட்டு போயிடணும். அப்ப சிவன் சொத்து குல நாசம், அவர் வந்து சொத்து கொடுக்கிறாரு. அசுர குலத்தை நாசம் செஞ்சா மட்டும்தான் அவருடைய சொத்தை நீங்க அடைய முடியும் இல்லையா? அப்படி இல்லை, அப்ப யோகத்தின் மூலமாக தான் தூய்மையாக முடியும். தூய்மை ஆனாதான் அவர் கூட போகவும் முடியும். அதுதான் பைபிள்ல வந்து மணமகன் மணமகள் கதை வரும். மணமகன் எந்த நேரம் வேணாலும் வருவாரு, அந்த நேரம் விழித்து இருக்கிறவங்கள தான் அவர் கூப்பிட்டுட்டு போவாருன்ட்டு. அது கடவுளை பற்றிய விஷயம்னு அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை தூய்மையா இல்லாம அலட்சியமா தூய்மையற்ற விஷயங்களை விகாரத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு அவர் விசில் ஊதும்போது என்ன ஆகும்? பதவி குறைஞ்சிடும், காட்சி கிடைக்கும், பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும், தண்டனை வேற அடைய வேண்டியிருக்கும். ஸ்ரீகிருஷ்ணர் தான் ஸ்காலர்ஷிப் வாங்கி ஃபுல் லாஸ்ட் நேர்மையோட அடையிறாராம் பாபா கிட்ட இருந்து. இருந்தாலும் இவ்வளவு அழகா தினம் தினம் பாபா சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் வெளியே போனவனே என்ன ஆயிடுதான்? மறைஞ்சிடுது. அப்ப பாபா சொல்றாரு, பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறாரு. அப்ப நாம இப்படி சொல்லலாம், பக்தியோடைய பலனை கொடுக்க தான் வந்திருக்கிறாரு. நீங்க நல்ல பக்தி பண்றீங்கன்னு பாபா பார்த்திருக்கிறாரு. அதனால நீங்க இப்ப ஞானம் கிடைக்குது. அது உட்கார்ந்துட்டு இருந்தாலே தானாலாம் கிடைக்காது. ஒரு இடத்துல இறைவன் நேரடியா வந்து ஞானத்தை கொடுக்கிறாரு, வாங்க அப்படி கூப்பிடலாம் இல்லையா? மற்றபடி யாரையும் பக்தியில இருந்து விடுவிக்க வேண்டாம். அதே சரீரத்துல போன கல்பத்தை மாதிரி வந்து உங்களுக்கு நான் கற்பித்து கொண்டிருக்கிறேன். இது சாதாரண படிப்பு இல்ல, உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு. இதை படிக்கிற நீங்களும் சாதாரணமானவர்கள் கிடையாது, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் இல்லையா? நாம சதோ பிரதானமா இருந்தோம்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப ஆனா தம பிரதானமா ஆயிட்டோம், மீண்டும் சதோ பிரதானமாக ஆகணும். மற்ற தர்மத்தை சார்ந்தவங்க நீங்க பார்த்த அளவுக்கு சுகத்தையும் பார்த்தது கிடையாது, நீங்க பார்த்துட்டு இருக்கிற துக்கத்தையும் பார்த்தது கிடையாது. எப்படி சொல்றாரு இல்ல? வெளியில உள்ளவர்களிடம் ஏன் சொல்றாருன்னா, டக்குன்னு முடிஞ்சு போயிடும் அங்க எல்லாமே உலகம். இங்கதான் ரத்த ஆறு ஓடுன்றாரு. எனக்கே கனவுல வர்றதெல்லாம் பார்த்தா திக்குன்னு இருக்கு, இப்படி எல்லாமா நடக்குதுன்ட்டு. அப்படி அடிக்கடி தண்ணியில அழிவு வர மாதிரி தான் வருது. அப்ப நம்ம கடற்கரை ஓரமா இருக்கிறதுனால அதான் நடக்கும்ல இருக்கு இல்லையா? அதான் உங்களை மாதிரி அவங்க துக்கத்தையும் பார்க்கறது கிடையாது. வெளியில, அதாவது வெளிநாட்டுல உள்ளவர்களிடத்துல நிறைய பணம் இருக்கிறதுனால ஏழை நாடுகளுக்கு கடன் கொடுக்கறாங்க. திரும்பி வாங்கிட்டு இருக்கிறோம் என்பது பாவம் அவங்களுக்கு தெரியல. யாருக்கு? பாரதத்துல இருக்கிறவங்களுக்கு. நம்ம கிட்ட இருந்து கொள்ளடிச்சதை தான் திருப்பி கொடுக்கறான்றது அவங்களுக்கு தெரியல. தெரியல, ஏதோ கடன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கர்ம கணக்கு இல்லையா? எடுத்துட்டு போனது திரும்பி ரிட்டர்ன் வந்தே ஆகணும். எவ்வளவு பெரிய நாடகம் இது இல்லையா? முற்றிலும் கார் இருள கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில ஐயோ ஐயோன்னு சொல்லி எழுந்து கொள்வார். இதுதான் பெரிய விஷயமா. ஆனா பாபா சொல்றாரு, ஸ்ரீகிருஷ்ணர் ராஜ்யத்துல இருந்து தட்டி பறிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாதுன்றது. அப்ப அந்த தூய்மைக்கு அவ்வளவு சக்தி. எப்ப தூய்மை இழக்கிறாங்களோ அப்பதான் இன்னொருத்த வந்து கொள்ள அடிக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அப்ப இருக்கிற அந்த ஆத்மா கொஞ்சம் சதோ பிரதானமா இருக்கும். அப்ப அது விகாரத்துல மாட்டாது. அதனால ஆனா இவங்க விகாரத்துல இருக்க ஒரு நேரம் என்ன ஆயிடுது, கொள்ள அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுதான் இப்ப. ஏன்னா அந்த மாதிரி கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கடைசியில ஐயோ ஐயோன்னு சொல்லி ஏந்திரிச்சுக்குவாங்க. பிறகு நீங்க என்ன திரும்ப சொல்லுவீங்களா? அவங்க ஏந்திச்சதுக்கு அப்புறம் டூ லேட், முடிஞ்சிருச்சு, நீங்க டூ லேட்டுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா யுத்தம் ஆரம்பமாயிடும். பிறகு என்ன செய்ய முடியும்? அப்புறம் வந்து கிளாஸ் எடுக்க முடியும்? அங்கங்க வெட்டு குத்து நடந்துட்டு இருக்கும்போது எப்படி இப்பவே என்னால யோகா பண்ண முடியலன்றாங்க. சவுண்டு கேக்குது, இதை கேக்குதுன்ட்டு. இப்ப பாபா சொல்றாரு, யுத்தம் ஆரம்பமாயிடும். பிறகு என்ன செய்ய முடியும்? காடு தீப்பற்றி எரியும் பொழுது டூ லேட் ஆகிடும். அதனாலதான் தந்தை சொல்றாரு, குழந்தைகளே இப்ப மிக தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டே போங்க. பாபா வேற எந்த கஷ்டமும் கொடுக்கறது கிடையாது. நான் பூஜை செய்யலன்னா
நான் நாஸ்திகன் ஆகிட்டதா சொல்றாங்க பாபா அப்படின்னு பாபாட்ட சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு குடும்பத்துல அதுக்கு பாபா சொல்றாரு, சாட்சியாக இருந்து பாபாவின் நினைவில் இருங்கள் என்று பாபா அறிவுறுத்துகின்றார். சிறிது வெளிப்படையான முறையில் பூஜை செய்து விடுங்கள். உள்ளபூர்வமா செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு திருப்தி படுத்துறதுக்காக செய்வதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிறிஸ்டின் குடும்பத்துல தானே இருக்கிறாங்க. கிறிஸ்டின் குடும்பம் இதெல்லாம் சும்மா நாடகம் அப்படின்றாங்க, இதெல்லாம் நாடகம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது பாருங்க இத. அப்ப பாருங்க, திருப்திப்படுத்துறதுக்காக செய்யறது, உள்ளுக்குள்ள நீங்க சிவபாபா நினைச்சீங்க. ஸோ அவங்களுக்கும் யுக்தி கொடுக்குறாரு. வீட்டுல அப்படி சொல்றாங்க, என்ன பண்றது பாபா? உள்ளபூர்வமா பண்ணல, நீங்க பாபா நினைவு வச்சுட்டு கை கால் ஒரு வேலை செய்யுது. சூப்பரா சொல்றாருல்ல. ஸோ அதனால தீவிர முயற்சி செய்யுங்க. காடு தீப்பத்தி எரியுன்றாரு, இந்த முள்ளு காடு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கவனக்குறைவில் என்ன சொல்றாங்க, நான் கண்டிப்பா சம்பவம் ஆக்கிடுவார் பாபா, பாபா ஆக்குவாராம். நாடகம் ஆக்கும், ஓகே. நாடகத்துக்கு நாடகம் படைப்பவரை நீங்க அந்த மாதிரி ஆயிடுது, அஞ்ஞானி ஆயிடுது இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, தீப்பத்தி எரியும், ஐயோ ஐயோன்னு அலறல் கேட்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க முயற்சி செஞ்சு போயிடணும். தீவிரமா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. வேற எந்த கஷ்டமும் நான் உங்களுக்கு கொடுக்கல, புத்தி மட்டும் அங்க இணைஞ்சிட்டே இருங்க. ஒண்ணுமே கிடையாது, சமைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா இங்க இருக்கிறதா நினைக்காதுங்க. சூக்ஷ்ம வதனத்துல பாப்தாதா மம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்டயே, அவங்க சென்டர்ல மதுபன்ல இருந்தா எப்படி அந்த ஒரு உணர்வு இருக்குதுல்ல, அப்படியே நினைச்சிட்டு பண்ணுங்க எல்லா வேலையும். அப்ப அந்த நினைவும் அங்கேயே ஆச்சு, கீழே வர வேலையும் கிடையாது இல்ல. இது ஒரு நல்ல யுக்தி. இப்ப பிராக்டிஸா அதான் பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப பண்ற பிராக்டிஸ் என்னன்னா, பாபாவோட இணைஞ்சு இருக்கிற ஆத்மா, சிவபாபா ஆத்மா ரெண்டும் ஒன்னா இணைஞ்சு எங்க இருக்குது? சூக்ஷ்மவதனத்துல இருக்குது. பக்கத்துல நம்மளுடைய கணவன் யாரு? பாப்தாதா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப கணவன் பக்கத்துல இருக்கும்போது மனைவியுடைய மனசு அலப்பாயமா பாயாது இல்லையா? ஸோ அதுக்கு அந்த ஒரு யுக்தி. அடுத்தது, அவர் என்ன மாதிரி கணவன், எவ்வளவு தூய்மையான கணவன், அவருக்கு சமமால இருக்கணும். அது இன்னொன்னு, நான் யார் தெரியுமா? ஸ்ரீநாராயணனுடைய ஆத்மா. சூக்ஷ்மவதனத்துல இருக்கிறான், ஆனா நான் தான் அந்த ஸ்ரீநாராயணனுடைய ஆத்மா. அந்த கர்வம் உங்களுக்கு இருக்க வேண்டாமான்னு கேட்கிறாரு இல்லையா? ஸோ அது அப்ப இந்த நினைவு, நான் ஸ்ரீநாராயணனுடைய ஆத்மா பாபாவோட இணைந்த சொரூபத்துல பாப்தாதாவுக்கு அருகில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சொரூபத்துல இருக்கணும். ஆனா ஒளிப்புள்ளியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். சிவபாபாவோட இணைஞ்சிருக்கீங்களா, மனக்கண்ணால அதை பார்த்துட்டு இருக்கணும். இந்த நினைவும் இருக்கணும். கூடவே 2 பாயிண்ட், 2 நாள் சொன்ன வரதானம். ஒண்ணு, எப்படிப்பட்ட விகாரமான வைப்ரேஷனா இருந்தாலும் என்னுடைய சுயஸ்திதியின் மூலமாக நிர்விகாரமாக நான் மாத்துறேன். அந்த விகார வைப்ரேஷனை நினைக்கிறது கூட பாவம். வர்ணனை செய்யறது, மற்றவங்களுடைய பலகீனத்தை வர்ணனை செய்யறது, இது கூட பாவம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரே பாயிண்ட்டை 1 மணி நேரம் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் அதே சொரூபத்துல இருந்து. அப்பதான் பவரா இருக்கும். அடுத்த 1 மணி நேரம் நான் எப்பவுமே இப்பத்துல இருந்தே மாயாவை தலை வணங்க வைப்பேனே தவிர ஒரு வினாடி கூட நான் தலை வணங்க மாட்டேன். அதோடைய பிரதிபலனாதான் பிரஜைகள் எனக்கு சத்தியுகத்துல தலை வணங்குறாங்க, துவாபரகத்துல பக்தர்கள் தலை வணங்குறாங்க. ஸோ இதே பாயிண்ட். அப்ப நமக்கு ஒரு வைராக்கியம் வரும். பாபா பக்கத்துல இருக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான பாயிண்ட், நான் நாராயணன் ஆத்மான்றது பவர்ஃபுல்லான பாயிண்ட், பாபாவோட இணைஞ்சு இருக்கிறன்றது பவர்ஃபுல்லான பாயிண்ட். இது இல்லாம இந்த 2 வாரதானம் பாயிண்ட். அப்ப சதா அதுலயே இருக்கும், செமையா இருக்கும் மைண்ட். எப்படிப்பட்ட மாயால இருந்தும் வெளில வந்துடும். ஓகேவா? இதுதான் இப்ப பண்ற ஜுவாலாமுகி பயிற்சி. இப்ப பாபா சொல்றாரு, தீவிரமா முயற்சி செய்யுங்க. நினைவு மட்டும்தான் அங்க இருக்க சொல்றாரு, மற்றபடி எந்த கஷ்டமும் கொடுக்கல. பூஜை செய்ய கம்பல் பண்றாங்களா? வெளிப்படையா பண்ணுங்க, ஆனா புத்தியில பாபா மட்டும் நினைவுல இருக்கட்டும். உள்ளுக்குள்ள சிவபாபாவை நினைவு செய்யணும், அவ்வளவுதான். ஒருவேளை யாராவது தொந்தரவு செய்யறாங்கன்னா நீங்க பூஜை செஞ்சு காட்டுங்க, அவங்க குஷி அடைஞ்சிடுவாங்க. எனக்கு தெரியாது, நீ பூஜை செஞ்சு காட்டு பாப்போம், செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. இங்கதான் பாபா இருக்காரு. இதுதான் யுக்தின்றது இல்லையா? சத்தியமா நீ பூஜை செய்வ, சத்தியமா பண்ணுவேன், அவ்வளவுதான். பாபா கிட்ட யாரும் நம்மள பிரிக்க முடியாது இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு,
அப்ப அவங்க குஷி அடைஞ்சிருவாங்க. இது ஒன்றும் பாவ காரியம் கிடையாது, உள்ள யாருடைய நினைவு இருக்குது, உங்க நேரத்தை வீணாக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அந்த நேரம் பண்ணி காட்டுங்க. அதாவது அந்த மாதிரி கம்பல் பண்றவங்களுக்கு பாபா சொல்லிட்டாருன்னு போய் விட்டவங்க எல்லாம் பண்றது கிடையாது. திருமணம் போன்ற இடங்களுக்கு போங்கன்னு தான் பாபா பலருக்கு சொல்றாரு. ஏன்னா ரெண்டு பக்கமும் கவனிக்கணும். அங்கேயும் பல முறை சொல்றதுனால யாருக்காவது அம்பு பதிங்கல, நல்ல வாய்ப்பை ஏன் இழுக்கிறீங்க? போங்க. உங்க வாயிலிருந்து ஞான ரத்னம் வெளிப்படணும், அதுதான் ஸ்ரீமத்து. போய் அதையே பேசு. அப்ப என்ன ஆகும்? பல தடவை சொல்றாங்களே, ஒரு டைம்ல குஷியான டைம்ல அலட்சியமா விட்டுருவாங்க, ஒரு டைம்ல அடிபட்டு இருப்பாங்க, அந்த டைம் உங்களை பார்த்து அவங்களே வருவாங்க. அது மாதிரி நிறைய நடக்கும். சரி சொல்லுங்க அப்படின்ட்டு. இப்ப பாபா சார் யுக்தியோடு நடந்துக்கணும். இப்ப நீங்க தூய்மை இழந்து விடக்கூடாதுங்கிறது தான் தந்தையுடைய கட்டளை, அவருடைய ஸ்ரீமத். அதை மீறாம இருக்கணும். இதை விட்டு குத்தி இதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாது, அதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாது, அதெல்லாம் மெயின் கிடையாது. தூய்மை இருக்கக்கூடாது, பாபா நினைக்கணும். இதுதான் முதல் கட்டளை. தூய்மை ஆவதன் மூலம் தான் நீங்க ஸ்ரீ கிருஷ்ணபுரிக்கு எஜமானர்களாக ஆக முடியும். சிவபாபாவை நினைவு செய்தால் விகர்மம் விநாசமாகும், மேலும் உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகிடுவீங்க. குழந்தைகளே, இந்த மாதிரி யுக்தியோட உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு புரிய வைங்க, இல்லையா? தூய்மையா இருங்கன்னு சொல்லுங்க, பாபா நினைவுல இருங்க, தூய்மையான எண்ணம் அதை சொல்லுங்க, இல்லையா? அது உலகாயுத யாத்திரை. இமயமலைக்கு போறது, திருவண்ணாமலை போறதுல உலகாயுத யாத்திரை. இது ஆன்மீக யாத்திரை, ஆத்மா போயிட்டு வருது பாபா கிட்ட. இதுல கிடைக்கிற நிம்மதி அதுல கிடைக்குதான்னு நீங்களே செக் பண்ணுங்க. அதை விட இது கிடைக்கும், அது போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, பட் இதை பண்ணி பாருங்க, இல்லையா? நிறைய பேர் சொன்னா மாசம் கிரிவலம் சுத்துறோம், ஆனா கஷ்டம் போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? சிவன் கிட்டே போயிட்டு வாங்க, நாங்க கத்துக் கொடுக்குறோம், இல்லையா? சிவன் கோயிலுக்கு போறதுக்கு உங்களுக்கு யாரும் கத்துக் கொடுக்க தெரியல, ஆனா சிவன் கிட்ட போக உங்களுக்கு தெரியுமா அப்படி நோட்டீஸ் போடலாம்ல. அப்ப சிவபக்தர்களுக்கு டச் ஆகும். இப்ப பாபா சொல்றது, இந்த ஆன்மீக யாத்திரை சுயம் பகவானே கற்பித்து கொண்டிருக்கிறார், நம்ம அப்பா கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். என் ஒருவனை நினைவு செஞ்சா மட்டும்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகுவீங்க. எல்லா துக்கமும் தூரம் விலகி ஓடி போயிடும். அவர் நினைவுல இருக்கும்போது எது கிட்ட வர முடியும்? நினைவு இல்லாம இருப்போம், அதுதான். அதுக்குதான் இந்த ஞான பாயிண்டோட பண்றதுன்றது. இப்போ ஒரு வினாடி செக் பண்ணுங்க, இந்த பாயிண்ட்ல இருக்கிறோன்னா இப்போ என்ன பாயிண்ட்ல இருக்கேன், என்ன சொரூபத்துல இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், என் பக்கத்துல யார் இருக்காரு, இதை செக் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? டக்குனா அது ஓடி போயிடும் பிரச்சனை. ஆனா இது இல்லாம அந்த பிரச்சனையை பார்க்கும்போது என்ன ஆயிடும்? பாபா விட்டு நீங்க தூரம் போயிட்டீங்க, துக்கமும் தூர விலகிவிடும். மிக குறைந்த வியாபாரிகள் தான் இந்த ஞான ரத்தினங்களின் வியாபாரத்தை செய்யறாங்க, அதாவது வைகுண்டத்தின் சாம்ராஜ்யத்தை அடையிறாங்க. ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். செல்வத்தை வீணாக்குவது, எந்த பலனையும் ஏற்படுத்தாமல் இருப்பது போன்றவைகள்லாம் இருக்கக்கூடாது. சும்மா சுத்திக்கிட்டு எதுவும் இல்லாம வெட்டியா செலவு பண்றது, வெட்டியா நேரத்தை வீணாக்குறது, சக்தியை வீணாக்குறது, இது எல்லாமே பாபா கொடுத்தது நமக்கு. இந்த உடல், இந்த டைமுக்கு கணக்கு சொல்லணும், இந்த வினாடி என்ன பண்ண கணக்கு சொல்லணும். அதை பலன் இல்லாம வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. வீட்டையும் கவனிக்கணும், குழந்தைங்களையும் வளர்க்கணும், ஸ்ரீமத் படி நடந்தா போதும். அது என்னது? நினைவு. பாபாவோட நினைவுல இருங்க, எல்லாத்துல இருந்தும் விலகிருங்க, அதான் ஸ்ரீமத். மற்றபடி கவனிங்க, எல்லாம் பண்ணுங்க. பாபா இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும் பாபான்னு அறிவுரை கேளுங்க பாபா கிட்ட. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னுடைய மகள் சொல்றா அப்படின்னா திருமணம் செய்து வைத்தே ஆக வேண்டும்னு பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்க கணக்க அவங்க கிட்டே கொடுத்துடுங்க, காப்பாத்துறதுக்கான வழியை சொல்லிட்டீங்க. இல்ல நான் கிணத்துல குதிக்க போறேன்னா யார் என்ன பண்ண முடியும்? பாத்தீங்கன்னா எங்க மாமாவுக்கு ஒரு 7-8, அவருக்கு பயங்கரமான கால் வலி, என்ன பிரச்சனைன்னே தெரியல. ஒரு 8-7 மணிக்கோ ஏதோ இல்லை 10 மணின்னு நினைக்கிறோம், கயிறை கட்டி தூக்க மாட்டேங்கிறார். பார்த்துட்டாங்க, பார்த்தோன்னே அவர் பிடிச்சி போட்டாங்க. சரி ஒன்றும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்திருக்காரு. அடுத்த நாள் பார்க்கும்போது அதிகாலையில் ஒரு 4-5 மணிக்கு தூக்க மாட்டிட்டு இருக்காரு.
அவங்க கணக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வேற ஒரு ஊர்ல அப்பாவுடைய தங்கச்சி. சரி, அப்ப அதான் அதே மாதிரிதான் தூக்க மாட்டிக்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அவங்க கணக்கு அவங்க கையில கொடுத்துடுங்க. தூக்க மாட்டிக்கிட்டா கூட வேற ஒரு பிறவி கிடைக்கும். ஆனா இது இல்லையா, தந்தை புரிய வைக்கிறாரு, அவ்வளவுதான். இருந்தாலும் ஏதாவது கேட்கணும்னா கேட்டு ஸ்ரீமத் படி நடக்கணும். இதே மீறி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு சுச்சுவேஷன் வர மாதிரி இருந்தால் பாபாட்ட கேளுங்க, கேட்டு ஸ்ரீமத் படி நடங்க. குழந்தைங்க தந்தையின் கட்டளைப்படி நடக்கணும். இதுல தான் நன்மை இருக்குது, நல்லது இல்லையா? பாபா சொல்ற ஸ்ரீமத் அது எங்க இருக்குது? வாணியில இருக்குது. வாணியிலன்னா வாணியை யார் ரொம்ப நல்லா படிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேட்டாலும் ஓரளவுக்கு தெரியும். இல்லைன்னா பாபாட்ட எப்படி கேட்கறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? அமிர்தவாயில உட்காந்து இப்படி கேளுங்க அப்படின்னு. நல்லது. வாணியை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ஆழ்ந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு என்னென்ன பாபா சொல்லியிருக்காருன்னு. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஒவ்வொரு காரியத்தையும் சாட்சியா இருந்து சிவபாபாவுடைய நினைவுல செய்யணும். லௌகீக மற்றும் அலௌகிக விஷயங்கள் ரெண்டுலையுமே சமநிலையில பராமரிக்கணும். லௌகீகத்துல யுக்தியுக்தாக நடந்துக்கணும். பேரு கேடுற மாதிரி நேற்று சொல்லியிருக்கிறாரு, ஹஸ்பண்டை போய் பிரதர்னு கூப்பிடாதீங்க, வெளியில அவங்க குழப்பம் அடைகிற மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, சாதாரணமா இருக்கிற மாதிரியே காட்டிக்கோங்க. மறைமுகமான முயற்சி தானே எல்லாமே. உள்ளுக்குள்ள மட்டும் சகோதரன் புரிஞ்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள அட்டாச்மெண்ட் வரக்கூடாது, அவ்வளவுதான் இல்லையா? அந்த தெய்வீக தன்மை தெரியணும் இல்லையா? இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய இடத்துல நடக்கிறது என்னன்னா, அம்மா அப்பா பாபா குழந்தை ஆயிடுறாங்க, பொண்ணும் பாபா குழந்தை ஆகிடுறாங்க. ஸ்கூல்ல படிக்கும்போது பக்கா பாபா குழந்தை இருக்கிறாங்க. காலேஜுக்கு ஹாஸ்டல்ல சேர்க்குறாங்க பாருங்க, அங்க போய் புத்தி மாறிட்டு வந்தோடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்குதான். அப்ப அதுக்கு தான் பாபா சொல்றாரு, சங்க தோஷம், வெளில போய் வெளி உணவு சாப்பிட்றோம். அப்ப அது வேலை செய்யுது பாருங்க, இந்த ஞானத்தை அப்படியே மறக்க வச்சிருது இல்ல. அதுக்கு தான் பாபா அவ்வளவு எச்சரிக்கை கொடுக்குறாரு. சரி, அப்ப மற்ற எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பாருங்க. மேலேயே இருந்தாலே சாட்சி தான், கீழே வந்தா சாட்சி கிடையாது இல்லையா? மேல நான் கணவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன், பாப்தாதா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன், மாயாவை தலை வணங்க வைக்கிறான், ஒரு ஒரு ரூபத்திலே வந்து என் காலில் விழுந்துட்டு போகுது, நான் அது காலில் விழ மாட்டேன். அப்படி இருங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணுங்க. கடைசி பிறவியிலும் கடைசி நேரமாகிய இப்ப உங்களுக்கு வானப்பிரஸ்த நிலை, திரும்ப வீட்டுக்கு போகணும், தூய்மையான வீட்டுக்கு போகணும். அதனால அவசியம் தூய்மையாகணும். எந்த பந்தனத்தையும் உருவாக்கிக்காதீங்க. இருக்கிறதே வெட்டி எறியறதுக்கு பாபா சொன்னா புதுசு புதுசா உருவாக்கிக்கிறீங்களா? அதுக்கு என்ன பண்ணோம், பாபாவோட இணைச்சிட்டு டக் 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 போயிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேல அட்டாச்மெண்ட் ஆகிடும் இல்லை. புதுசா எதையும் உருவாக்கிக்காதீங்க. வரதானம் இது பாருங்க, இது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ஒரு தீதி பட்டிக்கு போயிருந்தாங்கல்ல, அப்போ ஒரு பிரதர் சொன்னாராம், தீதி கிட்ட சொன்னாராம், எனக்கு வந்து ஒரு மாதாஜி வந்து கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாம், நானும் பாபா குழந்தை தான், என் பொண்ணும் பக்கா பாபா குழந்தை தான், இருந்தாலும் அவளை கவனிக்க ஒருத்தர் தேவை இல்லையா? நீயும் பக்கா பாபா குழந்தை தான், நீங்க ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அதை வந்து தீதி கிட்ட கேட்டாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ எதுக்கு பாபா குழந்தை ஆன? பந்தனத்துல இருந்து விலகிறதுக்கு தானே ஆன, இல்ல பந்தனத்தை உருவாக்கிக்கிறதுக்கு ஆனியா? பந்தனத்துல இருந்து வெளியே. அப்ப இது மாயா. பாபா குழந்தை தான், தூய்மையா இருப்பேன்னு தான் சொல்லுவாங்க. சரி, தூய்மையா கூட இருங்க, ஆனா பாபா சொல்லிருக்க தூய்மையா இருக்கிறது ஒண்ணு சித்தி வீட்டுக்கு போறது இல்லைன்ட்டு. அது இல்லாம பந்தனம் பற்றுன்னு வந்து மாட்டுது இல்ல, பற்று வந்துடும்ல எப்படியா இருந்தாலும். அதனால புதுசா உருவாக்கிக்காதீங்க. தூய்மையா ஆகிற நேரத்துல, தனியா போற நேரத்துல கூட என்ன இன்னொருத்தர் உங்களுக்கு இல்லையா? வரதானம். அப்ப பாபாவை துணைவனா வைக்க தெரியல, பாபா மேல நிச்சய புத்தி இல்லை. சரி, வரதானம். ஒவ்வொரு எண்ணம் மற்றும் செயலை சிரேஷ்டமாகவும் வெற்றியுடையதாகவும் ஆக்கக்கூடிய ஞான சொரூபமான புத்திசாலி ஆகுங்கள். ஒவ்வொரு எண்ணம் மற்றும் செயலை உயர்ந்ததாகவும் அதே நேரத்தில் அது வெற்றி அடையக்கூடியதாகவும் ஆக்கக்கூடிய ஞான சொரூபமான புத்திசாலி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யார் ஞான சொரூபமாக ஆகி புத்திசாலியாகி எந்த ஒரு எண்ணத்தையும் அல்லது செயலையும் செய்யறாங்களோ
அவங்க இயல்பாகவே வெற்றி மூர்த்திகளாக ஆகிடுறாங்க. இதன் நினைவார்த்தமாகத்தான் பக்தி மார்க்கத்துல எந்த காரியம் ஆரம்பிக்கும் பொழுதும் ஸ்வஸ்திக் வரைகிறாங்க. ஐயோ, சூப்பரா சொல்றாரு இல்ல? அல்லது கணேசரை வணங்குறாங்க. இந்த ஸ்வஸ்திகா என்பது சுயஸ்திதியில் நிலைச்சிருப்பது. மேலும் கணேசர் என்றால் ஞானம் நிறைந்த நிலையின் அடையாளம். குழந்தைகளாகிய நீங்க சுயம் ஞானம் நிறைந்தவராக ஆகி ஒவ்வொரு எண்ணம் அல்லது செயல் செய்யும் பொழுது எளிதாக வெற்றியின் அனுபவம் ஏற்படும். நாம் மாதிரி வரதானம் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அதான் 3 கால ஞானம் உடையவர். ஞான ஸ்வரூபம்னா நான் 3 கால ஞானம். ஒரு ஒரு அப்ப ஒரு வார்த்தையும் யோசிச்சு பேசணும். அஞ்ஞானத்திலே பார்த்தீங்கன்னா எக்காட்டோலன்ட்டு ஒருத்தர் இருக்கிறார் வெளிநாட்டில். அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு இடையிலும் கேப் விட்டு 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 பேசுவார். அப்போ அவரே அவ்வளோ உஷாராக இருக்கிறார். நம்ம பாபா குழந்தைங்க இல்லையா? நமக்கு ஞானம் இருக்கு, அவர் ஞானம் கிடையாது, இருந்தாலுமே அப்படி பண்ணுறாரு. அப்போ இப்போ நான் பேசுகிற வார்த்தை ஞானத்துக்கு உட்பட்ட வார்த்தையா? ஞான ரத்தினமா? ஏதோ ஒரு விதத்தில் யாரையாவது பாதிக்குமா? பாபா சொல்லியிருக்காருல்ல, சிந்திச்சுட்டு செஞ்சா ஞானி, செஞ்சப்புறம் பச்சாதாபப்பட்டு சிந்திக்கிறது பேரு அஞ்ஞானி. அப்ப ஞான ஸ்வரூபமாகி புத்திசாலினாலே இதுதான். இந்த எண்ணம் கூட, வார்த்தையை விட்டுருங்க, எண்ணமே, இந்த எண்ணம் திரும்ப நம்மளதான் வரும். எல்லாமே வெளியில இருந்து திரும்ப நம்மளை வந்து தாக்கும். அப்ப ஒருத்தங்களை பற்றி நல்ல எண்ணங்களை உருவாக்குனாதான் அவங்க நம்மளை பற்றி நல்ல எண்ணங்களை உருவாக்க முடியும். நீங்களே கெட்ட எண்ணத்தை உருவாக்குனா அவங்களுக்கு உங்களை பார்த்தாலே எரிச்சல் வரும். அப்ப என்ன அர்த்தம்? உங்களை பற்றி கெட்ட எண்ணங்கள், அவங்களை பற்றி கெட்ட எண்ணங்களை நீங்க உருவாக்குறது அங்க போய் வேலை செய்யுது. அப்ப அப்படி ஞான ஸ்வரூபமாகி ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு 3 கால ஞானமும், நமக்கு ஒரு துக்கம் வருதுன்னா ஏதோ ஒரு ஜென்மத்துல கொடுத்தது ரிட்டர்ன் வருது, அதை முடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும். நீங்க திரும்ப அதுக்கு துக்கத்தை கொடுக்குறீங்கன்னா திரும்ப கணக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்ப செஞ்ச பாவத்துக்கு தண்டனை இப்ப அனுபவிக்கிறது இல்லாம இன்னும் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு அக்கௌண்ட்டை வேற கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணா அமைதியா இருக்கணும். இன்னொன்னு, அந்த துக்கம் கொடுக்கறதே நீங்க நல்ல விதமா மாத்தலாம். எப்படி? நாராயணன் ஆவறதுக்கு தேவைப்படுற சக்தியை நிரப்புற ஒரு சான்ஸா மாத்திடலாம் அது இல்லையா? அப்ப அசையாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சக்தி இருந்தாதான் அசையாம உங்களால இருக்க முடியும். ஏற்றுக்கொள்ளும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி. ஸோ அப்படி 3 கால ஞானம் உள்ள எண்ணங்களா இருக்கணும். அப்போ உங்ககிட்ட ஒருத்தர் அப்படி சொல்றாங்க, துக்கத்தை கொடுக்குறாங்கன்னா முதல்ல நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். மனசுக்குள்ள, வெளியில இல்லை. ஏன்னா பாபா சொல்றாரு, நீங்க ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு தர்மராஜ் முன்னாடி போய் நிக்கணும் பாருங்க, அதை தடுக்கிறதுக்காக அவங்க வராங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றாரு. அப்ப நம்மளை காப்பாற்ற தானே வராங்க, அவங்க பலிகடாவா வராங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் நீங்க செஞ்சீங்கன்னா தொட்டதெல்லாம் வெற்றி தான். இந்த அளவுக்கு நிதானமா பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இதன் நினைவார்த்தமா தான் பக்தியில காரியம் ஆரம்பிக்கும்னு ஸ்வஸ்திகா வரைகிறாங்கன்ற. இப்ப ஸ்வஸ்திகானா சுயஸ்திதியில நிலைச்சிருக்கிறதுன்னு பாபா சொல்றாரு. சுய தர்ஷன சக்கரம் தானே ஸ்வஸ்திகா, அதுதானே சுயஸ்திதி. நான் அப்படி இருந்தேன், இப்ப அப்படி ஆயிட்டு இருக்கிறேன், அந்த குணாதிசயங்கள் தான் எனக்கு வெளிப்படணும், ஆதி அனாதி சமஸ்காரம் தான் வெளிப்படணும். அப்ப செக் பண்ணும். இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்ப எனக்குள்ள வந்த எண்ணம் பாப்தாதாவுக்கு பக்கத்துல மனைவியா இருக்கும்பொழுது வர எண்ணமா அல்லது சாதாரண சரவணனுடைய எண்ணமா செக் பண்ணும். அவருக்கு பக்கத்துல இருந்து வர எண்ணம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி செக் பண்ணுங்க. அதனால்தான் கணேசனையும் வணங்குறாங்க. கணேசன்னா ஞானம் நிறைந்த நிலை இல்லையா? ஞான புதல்வனே அப்படின்னுவாங்க இல்லையா? அப்ப பாருங்க, இப்ப ஞானம் நிறைந்த நிலை தான் கணேசர். தேக அபிமானம் இல்லாம இருக்குதா, வெட்டி எரிஞ்சிருக்கிறனா, அப்படி செக் பண்ண எண்ணங்களா உருவாக்குங்க. அப்பதான் நீங்க சுயம் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகி உருவாக்குற ஒவ்வொரு எண்ணமும் செயலும் ஈஸியா வெற்றியின் அனுபவத்தை கொடுத்துரும். சூப்பர் வரதானம் இல்லையா? ஸ்லோகன். பிராமண வாழ்க்கையுடைய சிறப்பு அம்சமே என்ன தெரியுமா? குஷி. அதுதான் சிறப்பு அம்சமே. அதனால குஷியை மற்றவங்களுக்கும் தானம் செஞ்சுக்கிட்டே போகணும். தானம் செய்யறது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சா, குஷியை தானம் செய்யுங்க.
உங்களுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு குஷிப்படுத்துற மாதிரி இருக்கணும். பாபா ஞாயிற்றுக்கிழமை சொன்னார்ல, ஊக்கம் உற்சாகத்துல நீங்களும் விடக்கூடாது, மற்றவங்களும் ஊக்க உற்சாகத்தை இழக்க விடக்கூடாது. நீங்களும் ஊக்க உற்சாகத்துல இருந்து அவங்களும் ஊக்க உற்சாகத்தை கொடுக்குற விரதத்தை மேற்கொள்ளுங்க, அப்ப எல்லாமே வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னார். ஸோ பிராமண வாழ்க்கைனாலே குஷி நிறைஞ்ச வாழ்க்கை, இல்லாட்டா எதுக்கு பிராமண வாழ்க்கை வாழறீங்கன்ற இல்லையா? அதனால தானும் குஷியா இருந்து மற்றவங்களுக்கு குஷி, அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கட்டும், நீங்க குஷியை விட்டுறாதீங்க. நீங்க ஏன் அதை வாங்குறீங்க? குஷியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இடமே கொடுத்துருக்குற, அங்க வந்து குஷியா இருங்க இல்லையா? நிறைய அஞ்ஞானத்துல என்ன பண்ணணும், யாரோ ஒருத்தர் திட்டாங்க, டென்ஷன் ஆயிடுச்சுன்னா உடனே டிவி வைப்பாங்க, அப்பதான் மனசு இதாகுமா. பாபா சொல்றாரு, அங்க இருந்தா நீ டென்ஷனே ஆக மாட்டே, நீ ஏன் கீழே வந்தன்ற. சூக்ஷ்மதனமா பறந்தாமத்திலும் ஜாலியா பறந்து சுத்திட்டே இருங்க, குஷி இருந்துகிட்டே இருப்பீங்க. அங்க இருந்துகிட்டே தான் உங்களால குஷியை கொடுக்க முடியும், கீழே வந்தெல்லாம் கொடுக்க முடியாது. கீழே வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா உங்களை அறியாம, நான் இவ்வளவு நல்லா பேசுறேன், நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இவ்வளவு துக்கத்தை கொடுக்குறேன்னு திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பாபா சொல்றாரா பிரம்ம பாபா பேசுறாரான்னு எல்லாருக்கும் சந்தேகம், டவுட் வருது இல்லையா? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் லட்சுமி நாராயணன், இந்த ராதை கிருஷ்ணர் தான் லட்சுமி நாராயணர் ஆகிறாங்க. பக்தி செய்யறவங்களை யாரையும் செய்ய வேணாம்னு நீங்க சொல்ல வேண்டாம், தானா விடுபட்டுடும், நம்ம சொல்ல வேண்டியது இல்லைன்னாரு. அப்புறம் பூஜை செய்ய அப்படின்னு யார் சொல்றாங்களோ மேலோட்டம் செஞ்சு காட்டிடுங்க, குஷிப்படுத்திடுங்க. குஷிப்படுத்துறதுதான் உங்க வேலையா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா? உங்க அப்பா எங்க இறந்துட்டு எங்க போயிட்டாருன்னு கேளுங்க நீங்களே. அழுவுறீங்க, நல்ல விஷயம் தானே, இங்க கஷ்டப்படுறத விட்டு போயிருக்கிறாருல்ல அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஸ்ரீ நாராயணனாக உங்களை மாத்திரனா இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? குழந்தை வேணுமா? இதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் வந்துருக்கிறேன். ஒட்டுமொத்த உலகத்தின் அதிபதியா சுகமா அந்த ஆஸ்தியை கொடுக்கதான் நான் வரேன், எல்லைக்குட்பட்டு ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு கடவுள் வரல. குழந்தை ஆஸ்திக்கு எஜமானா அதுக்கு நேரம் இல்ல, பின்னாடி எதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அழிவுறது காட்டி பண்ணிட்டு இருக்கிறீங்க? சூப்பர் இல்ல? சுயம்பரத்துக்கு பின்ன ஸ்ரீகிருஷ்ணருடைய கலை குறையுது. அப்புறம் அவதாரங்கள், பல அவதாரங்கள் சொல்லிட்டாங்க. யுகம் யுகமாலாம் அவர் வர்றதில்ல, 5 யுகம் இருக்குது. அப்படி இருந்தாலும் 5 அவதாரம் தானே காட்டி இருக்கணும். அப்ப பாபா வர்றது எங்க? பாரதத்துல கல்பத்தின் சங்கம யுகத்துல. இப்ப பாபா சொல்றாரு, நீங்க உங்க தர்மத்தின் பேரையும் நாட்டின் பேரையும் மாத்திட்டீங்க, அந்த அளவுக்கு அதர்மம் ஆகும் பொழுதுதான் நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாபா என்ன சொன்னாரு, நான் உங்களுக்கு சொத்து தான் கொடுக்குறேன், சுகத்தை தான் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கணும். ஆனா நான் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க செய்யற காரியங்களை வச்சுதான் நீங்க துக்கத்தை அடையிறீங்க, நான் கொடுக்கறது கிடையாது இல்லையா? இப்ப யோகா மூலம் தூய்மை ஆயிடுங்க, நீங்களே ஆகலைன்னா சில பயங்கர தண்டனை அடைய வேண்டியிருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? பதவியும் போயிடும் இல்லையா? அடுத்தது பாபா என்ன சொன்னாரு, ஐயோ ஐயோன்னு அலறுவாங்க கடைசி நேரத்துல. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்களா? டூ லேட், ஒன்றும் பண்ண முடியாது, இப்போதைக்கு நான் உனக்கு சக்தியை கொடுக்குறேன், போய் சேரு, அவ்வளோதான் பண்ண முடியும் இல்லையா? அடுத்தது வரதானம் என்ன சொன்னாரு, ஒவ்வொரு எண்ணமும் இந்த சுஸ்திக் பத்தி சொல்லிட்டு, ஞானம் நிறைந்த நிலையில நிலைச்சி இருந்து எண்ணத்தையும் காரியத்தையும் செஞ்சீங்கன்னா வெற்றி அடைவீங்க. ஸோ நீங்க உடனே பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, முதல்ல யோசிங்க, எந்த விதத்துல துக்கமா அந்த ஆத்மாவுக்கு எந்த வார்த்தை குஷிப்படுத்தும் அதை சொல்லுங்க. சூப்பர் இல்ல? ஸ்லோகனும் அதே தான், குஷி தான் உங்களுடைய பிராமண சிறப்பம்சமே, பொக்கிஷமே அதுதான், அதை இழந்துடாதீங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.